ஜசாக்கலாக சிறுவர் உபயத் அவர்களுக்கு. அடுத்தபடியாக வரவேற்புரை அதிரி நகர செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி ஆசிக் முகமது அவர்கள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, புரிந்து கொள் புரிந்து கொள், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம்
வெட்கக்கேடு நீதித்துறைக்கு 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 நீதித்துறையால வெட்கக்கேடு நீதித்துறைக்கு நீதித்துறைக்கு நீதித்துறையால வெட்கக்கேடு விடுதலை செய்தார் இடித்தவனை எல்லாம் விடுதலை செய்தாய் விடுதலை செய்தாய் பள்ளியை இடித்தவன் எல்லாம் விடுதலை செய்தாய் நீதித்துறையை ராமர் கோவிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டப்படவில்லை புரிந்து கொள் ராமர் கோவிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டப்படவில்லை இடித்தவன் குற்றவாளி என்று இடித்தவனுக்கு நிலத்தை கொடுத்தாய் நீதித்துறையே புரிந்து கொள் ராமர் கோவிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டப்படவில்லை இடித்தவனை குற்றவாளி என்று இடித்தவனுக்கு நிலத்தை கொடுத்தாய் மறக்க மாட்டோம் உன் தீர்ப்பை மறக்க மாட்டோம் உன் தீர்ப்பை மறக்க மாட்டோம் சந்திப்போம் மறுமையில் உன்னை சந்திப்போம் மறுமையில் உன்னை சந்திப்போம் விரட்டி அடிப்போம் பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம் பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஐஎம்எம்கே நடத்தும் ஆர்ப்பாட்டம் கூட்டம் காட்டும் கூட்டம் அல்ல இது கொள்கைக்கான கூட்டமடா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு புரிந்து கொள் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு சங்கிகளே புரிந்து கொள் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு பாதுகாப்போம் வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் நரே தக்பீர் ஜஸாக்கல்லாஹ் ஆசிக் அவர்களுக்கு இந்த ஆண்கள்லாம் கொஞ்சம் சபா நிக்கிற மாதிரி நிலைங்க, கொஞ்சம் பின்னாடி வந்து போங்க. அதே மாதிரி பெண்களும் கொஞ்சம் கலக்க நில்லுங்க. எல்லாம் நெருக்கி நிக்கிறீங்க, கொஞ்சம் கலக்க சபா நிக்கிறோமா, கொஞ்சம் கலக்க நில்லுங்க. கொஞ்சம் காத்த ஃப்ரீயா நில்லுங்க, காத்தோடமா. கூட்டம் நின்னீங்கன்னா வேர்க்கும், அதனால கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. அப்புறம் அந்த அங்க அந்த டீ கடையில இந்த மாதிரி நிக்கிற நம்ம சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னாடி வாங்க. சமுதாயத்திற்காக
இன்னொரு பள்ளியை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து சகோதரர்களும் ஆர்ப்பாட்ட களத்தின் அருகே வாருங்கள். அடுத்தபடியாக கண்டன உரையை நிகழ்த்துவதற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் அருமை தம்பி அதிரை ஷேக் உமர் அவர்களை அழைக்கிறேன். And even helps me find the right. Alhamdulillah Rabbil Alamin. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இங்கு பாசிச பயங்கரவாதிகளால் 30 வருடங்களுக்கு முன்னால் இடிக்கப்பட்ட அந்த பாபர் மசூதி பள்ளியினுடைய அதே இடத்தில் இருக்கிறோம். இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இன்னும் யாரினுடைய காதுகளில் எல்லாம் இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்குமோ அவர்கள் மீதும் ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்திப்பவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்குதோ மிக குறிப்பாக மாற்று மத சகோதரர்களாகிய உங்களிடத்தில் நாங்கள் சொல்ல வருவதெல்லாம் இந்த கண்டன உரையினுடைய துவக்கத்திற்கு முன்னால் இறைமறையிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறேன். தெளிவாக உங்களினுடைய காதுகளை பணித்து சற்று கேளுங்கள். மாற்று மத சகோதரர்களே, இறைவன் திருமறையில் பேசுகிறார். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா. இன்னா ஹலக்னாக்கும், நிச்சயமாக இறைவன் மின் தக்கரின் உன்ஸா, இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து படைத்தேன் என்பதாக பேசுகிறான். அந்த சகோதரத்துவ அடிப்படையில் இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களும் ஏனைய எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சக நட்போடும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியும் நல்ல பிணக்கமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது இஸ்லாமியர்களினுடைய வணக்கஸ்தலங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனநாயக அந்த ஆட்சி அதிகாரிகளும் RSS பயங்கரவாத அமைப்புகளும் நினைத்துக் கொண்டார்கள். இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய பள்ளி வாயில்களை இடித்துவிட்டால் முஸ்லிம்களை நாம் அப்படியே புறமுதுகு காட்டி ஓட செய்யலாம் என்பதாக எங்களினுடைய தாய்மார்களினுடைய கருத்தை ஜம்மு காஷ்மீரிலும் குஜராத்திலும் யூபியிலும் என்பதாக தொடர்ச்சியாக எந்த இடங்களில் எல்லாம் பயங்கரவாதிகளினுடைய ஆட்சி நடக்குமோ அந்த இடத்தில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன மத வேறுபாடின்றி சிறுபான்மையின மக்களாக இருந்தால் குறிவைத்து தனியாக தாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் கேட்டோம் என்றால் இந்தியாவினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஜனநாயகத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? எந்த மதத்தவர்களை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் நினைத்ததை செய்யலாம். அவர்கள் ஆசைப்படும் விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு உண்டான வழிபாடுகளை அவர்கள் செய்து கொள்ளலாம் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் அந்த உண்மை மறக்கடிக்கப்பட்டு இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பல வருடங்களாக அநியாயங்கள் இணைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இந்த ஊர், இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா, இந்த ஒட்டுமொத்த நாடுக்காகவும் சுதந்திரம் என்று ஒன்று கிடைத்தது 1947 8ஆம் ஆண்டு. அதற்காக பாடுபட்டவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இன்னும் வந்தேரிகளால் ஆட்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கேவலவாதிகள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை. எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இஸ்லாமியர்களாகிய எங்களிடத்தில் எங்களுடைய தூதர் எதனை சொல்லி எங்களை வளர்த்தெடுத்தார் தெரியுமா? அவர் சொல்லுவார்,
மற்றவன் தான் ஒரு நல்ல முஸ்லிம் என்பதாக எங்களுக்கு எந்த நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டும் என்பதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதையும் தாண்டி எங்களுக்கு என்று யுத்தம் வந்துவிட்டது. யுத்த களத்தில் எங்களுக்கு முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் யுத்தம் மூடப்பட போகிறது என்றால் அதற்கும் ஒரு சில விதிமுறைகள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். யுத்த களத்தில் கூட நீங்கள் பெண்களின் மீது கை வைக்க வேண்டாம், வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் தாக்க வேண்டாம், இன்னும் வழிபாட்டு தலங்களின் மீது நீங்கள் கை வைக்க வேண்டாம், மருத்துவமனைகளிலும் பொதுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்பதாக யுத்த களத்தில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலேயே எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்களுடைய தன்மானத்தை சிந்தி பார்க்கிறீர்கள். எங்களுடைய தாய்மார்களுடைய கற்பை, எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தின் மீது எங்களினுடைய ரப்பை வணங்கக்கூடிய எங்களினுடைய பள்ளி வாயில்களை நீங்கள் இடிக்கிறீர்கள். காவல்துறை நண்பர்களே தெளிவாக அமைத்துக் கொள்ளுங்கள். உளவுத்துறை ஆய்வாளர்களே தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். எத்தனையோ பள்ளி வாயில்கள் இந்த இந்திய திருநாட்டில் திருநாடு என்று சொல்லுவதற்கு வாயை பூசக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் போக்கு இருக்கிறது. எத்தனையோ வணக்கத்தலங்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் யூபியில் ஒரு பள்ளி வாயில்களுக்கு முன்னால் இந்துத்துவாவை சேர்ந்த பயங்கரவாதிகள், திராணி இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கேவலம் யாருமே இல்லாத நேரத்தில் பள்ளிக்குள்ளால் புகுந்து பள்ளியை இடித்து விட்டுவிட்டு அந்த பள்ளியை சுற்றி நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் புனிதமாக கலங்கக்கூடிய உங்களினுடைய கடவுளினுடைய சிலைகளை வைத்தார்கள். நீங்களால் நினைத்திருந்தால் எவ்வளவு பெரிய எல்லைக்கும் செல்ல முடியும். ஏன் தெரியுமா? நினைத்துக் கொண்டீர்கள் முஸ்லிம்களை போய் கொடி பிடிப்பார்கள், கூட்டமாக சேர்ந்து கத்துவார்கள், கோஷமிடுவார்கள், ஒரு கட்டத்திற்கு மேல் அமைதியாகி விடுவார்கள் என்பதாக எங்களினுடைய வரலாறுகளை சற்று திரட்டி பாருங்கள். எத்தனையோ இடங்களில் என்னுடைய சமூகம் அடிக்கப்பட்டது. ஒரு கட்டத்திற்கு மேலால் எங்களுக்கு இந்த ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை வரும் முறையிலும் தான் எந்த ஆட்சியாலும், எந்த அதிகாரத்தாலும், எந்த படைபலத்தாலும், எந்த ராணுவத்தாலும், எந்த இளவரசிகளாலும், எந்த ஒரு ஆயுதங்களாலும் எங்களுடைய இந்த கட்டுப்படுத்தி எங்களால் வாழ முடியும். ஒரு கால் எங்களுடைய தன்மானத்தை சிந்தி எங்களுடைய கருத்தை சூறையாடுவதில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இன்னும் அதிகமாக உங்களுடைய தாக்குதல்களும் உங்களுடைய வரம்பு நேரங்களும் அதிகமாகும் என்றால் இன்னொரு முறையான முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். எப்படி பிரிட்டிஷருக்கு எதிராக இந்த இந்திய நாட்டை கைப்பற்ற வந்த ஏழைய அந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிராக இந்த இஸ்லாமிய மக்கள் உயிரை கொடுத்து இந்த நாட்டை சுதந்திரத்தின் பாதையில் அழைத்து வந்தோமோ, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும். உங்களுடைய அப்பன்மார்களை பார்த்த இந்த இஸ்லாமிய கூட்டம் நாங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருப்பான். உங்களை அடித்துக் கொண்டே இருப்பீர்கள், அடி வாங்கிக் கொண்டே இருப்போம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அதே உங்களுடைய அப்பன் பிராவுனை பார்த்தவர்கள் நாங்கள். பிராவுன் யார் தெரியுமா? அவன் சொல்லுகிறான் கடவுளுக்கெல்லாம் ஆதரவன் என்று மமதை பேசியவன். கடலை இனந்தாக பிளந்து இறைவன் எங்களுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதையை கொடுத்து அந்த பாதைக்குள் வரும் பொழுது பிராவுனுடைய கழுத்தை இறைவன் பிடித்தான், தண்ணீர் நான் மூழ்கடித்தான். அப்பொழுது குர்ஆன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக. ஆனால் அவனுடைய நேரம் முன்னோடி
பொழுது அவனினுடைய தொண்டை குழியை இறைவன் பிடித்து விட்டான். அப்பொழுதுதான் இறைவன் சொன்னான், லா தஹ்சபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிஹூன். அக்கிரமம் செய்பவர்களையும் உங்களினுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, வீதியில் பாருங்களா, எங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய, எங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய தாய்மார்கள் வீதியில் இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு நாங்கள் வேதனைப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த இடத்தில் நிற்போம் என்பதை சற்றேனும் உணர்ந்து பாருங்கள். எங்களுடைய குர்ஆனினுடைய பாடம் என்ன தெரியுமா? எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுப்போம், உங்களுடைய மனைவி மக்களை சூறையாடுவோம், உங்களுடைய வணக்கஸ்தலங்களின் மீது கை வைப்போம் என்பதாக எண்ணி நீங்கள் அடுக்கடுக்காக ஒவ்வொரு விடயங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களினுடைய வீரத்தினுடைய ஒரு செய்தியை சொல்கிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இதே போன்றுதான் எப்படி இந்த நாட்டில் ஒரு சில கூட்டம், ஒரு சில தலைவர்கள் எங்களை கொள்ள வேண்டும், எங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதே போன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவினுடைய பிரதேசத்தில் அபூ ஜஹல் என்று ஒரு கொடியவன் வளர்ந்து வந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் எவரை நாங்கள் உயிருக்கும் அதிகமாக நேசித்து அவருக்காக எங்களுடைய தாய் தந்தை குடும்பம் என்பதாக எல்லா விடயத்திலும் கண்ணும் கருத்துமாக வாழ்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த தூதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை அவருடைய கழுத்தில் போட்டான். அல்லாஹ்வை பற்றியான செய்திகளை சொல்லும் போது அவரை ஊரை விட்டும் நாட்டை விட்டும் அடித்து விரட்டினார். அவன் பெயர் அபூ ஜஹல். நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். முடிந்தால் வரலாற்றினுடைய புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அந்த அபூ ஜஹலினுடைய கழுத்தை வேறறுத்தவர்கள் யாரு தெரியுமா? நீங்கள் எண்ணுவீர்கள் 30-40 வயது அல்லது 50 வயது அல்லது 35 வயதிற்கு அதிகமான ஒரு வாலிபனாக இருக்கும், ஒரு ஆண் மகனாக இருக்கும் என்பதாக. இல்லை இல்லை, யுத்தத்தில் ஒரு சஹாபி சொல்லி காட்டுகிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்லுகிறார், என்ன தெரியுமா? அந்த யுத்த களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். 2 சிறிய வாலிபர்கள், 14 வயது அல்லது 12 வயதுடைய 2 வாலிபர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், அல் தஹரிஃப் அபா ஜஹல், அபா ஜஹலை உங்களுக்கு தெரியுமா, அபூ ஜஹலை தெரியுமா என்று. அதற்கு அவர் கேட்டார், சிறிய மகன்களே, அவனை பார்த்தால் நாங்களே பயப்படுவோம், அவன் கொடூரமானவன், நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய தூதரையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படை தளபதியாக இருந்து நம்மை எதிர்த்து தாக்கிக் கொண்டிருக்கிறான், அவனை ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 2 சிறுவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவன் என்னுடைய தூதரை திட்டுறானாமே, என்னுடைய மார்க்கத்தை பேசுறானாமே. அப்பொழுது அபூ ஜஹல் கண்ணுக்கு முன்னால் ஒரு ஒட்டகத்தில் அப்படியே கண்ணுக்கு முன்னால் செல்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த 2 சிறுவர்களிடத்திலும் இதோ அபூ ஜஹல் செல்கிறான் என்று சொன்னவுடன் எப்படி வில்லிலிருந்து ஈட்டி பாயுமோ, எப்படி வில்லிலிருந்து அம்பு பாயுமோ, அதே போன்று முஆத் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 12 வயது மட்டும் நிரம்பிய அந்த 2 வாலிபர்களும் சிங்கத்தை போல வேகமாக பாய்ந்து அந்த கொடியவன் அபூ ஜஹலினுடைய குதிரை அந்த ஒட்டகத்தினுடைய காலை ஒருவன் வெட்ட, இன்னொருவன் அபூ ஜஹலினுடைய தலையை வெட்டினான். நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், வெட்ட தெரியும் என்று சொல்ல வரவில்லை, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்டிய சமூகம் தான் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கு ஒன்று வந்தால் நாங்கள் எதனையும் இழக்க தயாராகுவோம். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் இஸ்லாமியர்களை துன்புறுத்தினால், அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால் நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள், அடங்கி ஒளிந்து விடுவார்கள் என்பதாக. இல்லை இல்லை, நாங்கள் ஒரு கூட்டம். யாரினுடைய படை தெரியுமா? எங்களுக்கு யாரினுடைய உதவி வரும் தெரியுமா? காவல்துறையினுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம், ராணுவத்தினுடைய உதவி வேண்டாம், இந்த ஒரு ஏவுகணையினுடைய உதவியும் எங்களுக்கு வேண்டாம். எங்களை படைத்த, எங்களை உருவாக்கிய, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நீங்க இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சொந்தங்களே, நீங்கள் நினைக்கிறீர்கள் முஸ்லிம்கள் யார், அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இதனை ஒரு சின்ன ஒரு செய்தியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
மாற்று மத சொந்தங்களே, உங்களுடைய காதுகளில் சத்தம் கேட்கிறது. ஒரே ஒரு செய்தியை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இறக்கப்பட்டது. அந்த திருக்குர்ஆனை வைத்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுங்கள். இந்த இந்திய நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் சாகும் வரையிலும், சாகுவதற்கு முன்னால் வரையிலும் அவன் செய்ய இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் சட்டம் வகுத்த ஒரு புத்தகம் தான் ஒரு மனிதனினுடைய கேட்லாக் ஒன்றாக இருக்கும் என்றால் அதுதான் ஏக இறைவனினுடைய ஒரே ஒரு வார்த்தை திருமறை குர்ஆன். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அது சமர்ப்பணமாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, காவல்துறை ஆய்வாளர்களே, நன்று பதிவாக்கிக் கொள்ளுங்கள். இனி ஒரு கால் இந்த தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்த அதிராம்பட்டினத்தில் இன்னும் முஸ்லிம்கள் ஏராளமாக வாழக்கூடிய இந்த ஊர்களில் ஏதேனும் ஒரு பாசிச பயங்கரவாதிகள் இனி ஒரு கால் எங்களினுடைய பள்ளியின் மீது கை வைப்பானாக இருந்தால் அவன் எங்களினுடைய பள்ளிகளின் மீதும் உடைமைகளின் மீதும் கை வைத்து எங்களினுடைய தன்மானத்தை சீண்டக்கூடிய ஒரு உண்மையான திராணி உள்ள RSS இந்துத்துவ இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் சவாலாகவே சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீ சொல் எந்த பள்ளி இதற்கு பிறகு இழுக்கப் போகிறாய் என்று சொல். ஒட்டுமொத்த சமூகமும் எங்களுடைய இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேர்வோம். ஒரே கொடிக்கு கீழால். அந்த கொடியின் பெயர் தெரியுமா? பெயரை இப்பொழுது சொல்ல மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும். அந்த கொடிக்கு கீழால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒன்று சேருவோம். எங்களினுடைய கரங்களில் சத்தியமாக இறைவனின் மீது ஆணையாக ஆயுதங்களை எடுத்து செல்ல மாட்டோம். ஆனால் திராணி உள்ள RSS இந்துத்துவா இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் எங்களிடத்தில் சவாலிட வேண்டும். இந்த பள்ளியை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் இடிக்கப் போகிறோம் என்று அவன் எங்களிடத்தில் சொல்லிவிட்டு முடிந்தால் உண்மையிலேயே அவனுக்கு திராணி இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த இடத்தில் பேசுகிறேன். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஒரு குடிக்கு கீழால் ஒன்று கூடி அந்த பள்ளியை பாதுகாப்போம். முடிந்தால் சவாலாக சொல்லுகிறேன், அந்த பயங்கரவாதிகள் அந்த பள்ளி வாயிலுடைய ஒரு சங்கரை எடுத்து செல்லட்டும். அந்த களத்திற்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களினுடைய பெண்களும் வருவார்கள். ஏனென்றால் கோழைகள் தான் இருட்டில் சிறைகளை வைத்துவிட்டு பள்ளியை எரித்தவர்கள். அவர்களுக்கு திராணி இருந்தால் வெட்ட வெளிச்சத்தில் தைரியமாக இஸ்லாமியர்களிடத்தில் சொல்லிவிட்டு செய்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கோழைகள், கேவலமானவர்கள், அசிங்கமானவர்கள். எங்களுடைய தன்மானத்தை சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் பொறுமையாக இருப்பதன் காரணம் எல்லாம் ஒன்றுதான். எங்களுக்கு கலவரத்தில் ஈடுபடுவது பிடிக்காது. எங்களுக்கு கத்தி தூக்குவதோ பொருளை எடுப்பதோ துப்பாக்கி ஏந்துவதோ எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? எங்களினுடைய தூதர் எங்களை பண்போடு வளர்த்திருக்கிறார். அந்த பண்பில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் சொல்லுகிறார், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். அந்த பொறுமைக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இனி ஒரு காலம் வரும் என்றால் அவர்கள் இனி ஒரு பள்ளியை எங்களிடத்தில் சொல்லிவிட்டு இடித்து விட்டார்கள் என்றால் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்ல வருவதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருக்கிறான். சத்தமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தையை எல்லோரும் உங்களினுடைய தொண்டை வடிக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு முறை நான் அரபியில் அந்த வாசகத்தை சொல்லுகிறேன், அப்படியே சத்தமாக சொல்லுங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நஹ்னு ஹிஸ்புல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வினுடைய படை வீரர்கள். நாங்கள் அஞ்சுவதும் அடிபடுவதும் கட்டுப்படுவதும் எங்களுடைய உயிர், உடைமைகள், சொந்தங்கள், பொருளாதாரங்கள், ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் இந்த உலகத்தில் எனது ரப்பு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிபணியும்.
ஒரு காலம் நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், எங்களினுடைய அடங்குதலும் அடிபணிதலும் எங்களினுடைய ஏக இறைவனான அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கும். இன்னும் நாங்கள் பொறுமையாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களினுடைய பொறுமையில் விளையாடினீர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய ராணுவம் இல்லை, உலகமே ஒன்று சேர்ந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களை தடுக்க முடியாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எங்களுக்கு இறைவன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்ற கோஷத்தை முடிந்தவராக அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த கண்டன உரைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் தம்பி உசேகுமார் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆக்ரோஷமான பேச்சு. இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் இப்படிதான் இருக்கணும். தம்பி சேகுமாரை பாருங்க, மார்க்கத்தை முழுமையாக கத்துக்குங்க. சமுதாயத்துக்காக நல்ல விஷயத்திற்காக எந்த இலக்கிய வேணாலும் நாம போகலாம். நம்ம தடுப்பதற்கு அல்லாஹ்வை தவிர ஒரு எவனும் கிடையாதுங்க. எவனும் நம்மளுக்கு ஆளும் கிடையாது. நம்ம யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். தம்பி உமர் சொன்னது போல அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், வேற எவனுக்கும் கிடையாது. எல்லாம் நம்ம கால் தூசிக்கு சமம். அது மாதிரி நினைக்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக கண்டன கோஷம் நிகழ்த்துவதற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் மதுக்கூர் ஜஃபருல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கோஷங்கள் போடும்போது சகோதர சகோதரிகள் தங்களுடைய கைகளை உயர்த்தி கோஷம் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிரான போராட்டம், மக்களை திரட்டும் போராட்டம், நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து. மக்களை மதத்தால் பிரிக்காதே, இந்திய தேசம் அதை தாங்காதே. நீதித்துறையே நீதித்துறையே, சட்ட புத்தகங்களை படித்து விட்டு சட்டப்படி நீதி வழங்கு. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே. பாபர் பள்ளியை இடித்தவனுக்கு குனிந்து சலாம் போடாதே. நீதித்துறையே நீதித்துறையே, பாபர் மசூதி இடிப்பு சட்டப்படி குற்றம் என்றால் இடித்தவனுக்கு மொழி உரிமை, இழந்தவனுக்கு எங்கே உரிமை, இழந்தவனுக்கு எங்கே உரிமை. நீதித்துறையே நீதித்துறையே, வெட்கக்கேடு வெட்கக்கேடு. நீதித்துறையால் நீதித்துறைக்கு வெட்கக்கேடு. ராமர் கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டவில்லை என்றால் இடித்தவன் குற்றவாளி என்று இடித்தவனுக்கு நிலத்தை கொடுத்தாய். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், உன் தீர்ப்பை மறக்க மாட்டோம். சந்திப்போம் சந்திப்போம், மறுமையில் உன்னை சந்திப்போம். விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம், பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஐஎம்கே நடத்தும் ஆர்ப்பாட்டம். கூட்டம் காட்டும் கூட்டம் அல்ல,
கொள்கைக்கான கூட்டமடா, மறுமைக்கான கூட்டமடா. இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. பாதுகாப்போம் பாதுகாப்போம், வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜசகலாக மாநில செயலாளர் அவர்களுக்கு திருமண வசதிகள் கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் வண்டிக்கு முன்னாடி வாங்கல. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பாசிச சிந்தனையாளர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தீர்மானங்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. இந்த தீர்மானமா வெறும் தீர்மானம் வாசிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாம் யாரும் நினைச்சிட வேணாம். உளவுத்துறைக்கு சொல்லிக்கிறேன், இந்த தீர்மானம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்படவில்லை எனில் தீர்மானம் வாசிச்சு முடிச்ச பிறகு அடுத்தது பேசுறேன். யார் தீர்மானம்? மாவட்ட மருத்துவமனை செயலாளர் பட்டோடி ராஜா முகமது. தீர்மானம் 1. இந்திய அரசியல் சட்டம் 1991 படி அனைத்து வழிபாட்டு தலங்களையும் ஒன்றிய அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 2. இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மையின மக்களின் வரலாற்று சின்னங்களை மற்றும் தியாக வரலாறுகளை அழிக்க நினைக்கும் பாசிச சிந்தனையாளர்களையும் அதற்கு துணை போகும் ஒன்றிய அரசையும் வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 3. முகமது ஆசிப். என்ன தீர்மானம் வாசிக்க போறீங்க? இது வேணாம், அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 4. பாலஸ்தீனர் மற்றும் இஸ்ரேல் போரில் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த இஸ்ரேல் அரசாங்கத்தை கூட்டத்தை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த ஒன்றிய அரசையும் இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 5. அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 5. வடநாட்டை போல தமிழகத்திலும் தொடர்ந்து இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி கொண்டு செயல்படும் ஆசிரியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இனி எந்த ஒரு ஆசிரியரும் இதுபோல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை அல்லது ஜாதியை வைத்து மாணவர்களை தாக்காமல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க மற்ற ஆசிரியர்களுக்கு தக்க பாடம் புகட்டும் படி நடவடிக்கை எடுக்குமாறு கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 30 வருடமாக எந்த அடிப்படை வசதியும் செய்து தராம புறக்கணிக்கும் ஏறுபுறகரை ஊராட்சியை 2ஆக பிரித்து தெற்கு வடக்கு என வடக்கு பகுதியாக பிளான் நகர், எம்எஸ்எம் நகர், ஆதம் நகர், காமராச நகர், சானாவயல் மற்றும் சவுக்கு கொல்லை ஆகிய பகுதிகளை தனி ஊராட்சியாக அமைத்து தரும்படி இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். அடுத்தபடி ஒரு சிறிய கண்டன கோஷத்தோடு சிறப்புரை. கண்டன கோஷம் எழுப்புவதற்கு பட்டுக்கோட்டை ராஜா முகமது அவர்கள். நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம். நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து. வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை
கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகள் எல்லாம் சட்டப்படி வழங்காது. அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காலில் போட்டு நசுக்காதே. பாபர் பள்ளியை இடித்தவனுக்கு குனிந்து சலாம் போடாதே. இடித்தவனுக்கு உரிமை, இழந்தவனுக்கு எங்கே உரிமை? இடித்தவனுக்கு உரிமை, இழந்தவனுக்கு எங்கே உரிமை? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, சீ சீ மானக்கேடு. நீதித்துறையே, நீதித்துறையே விடுதலை செய்தார். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, நீதித்துறைக்கு வெட்கக்கேடு. விடுதலை செய்தாய், விடுதலை செய்தாய். பள்ளியை இடித்தவனுக்கு எல்லாம் விடுதலை செய்தாய். ராஜா முகமது அவர்களுக்கு மாறிட்டு வந்துடுறேன். இஸ்லாமியர்கள் வந்து இயக்கங்களால வேறுபட்டிருப்பாங்க, கொள்கைகளால ஒன்றுபட்டிருக்கும். எந்த இயக்கத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் இஸ்லாமியர்கள் குரல் கொடுப்போம். இந்த அதிராம்பட்டண நகரத்திலே ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் நேற்று சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க. டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டத்திற்காக சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க. அது அந்த காவல்துறை தடுத்திருக்கு. ஏன் சுவரொட்டி நீங்க ஒட்டுறீங்க, ஒட்டக்கூடாது அப்படின்னா அந்த சுவரொட்டிகள்லாம் புடுங்கிட்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன், இது யார் பாக்கெட்ல இருந்து உள்ள காசை எடுத்து நாங்க அந்த செலவு பண்ணல. என் சமுதாய மக்களுக்காக நிதி திரட்டி நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். இது பொது காசு. அதுக்கான பாவம் அந்த காவல்துறைகளை சேர்ந்துரும். அல்லாட்ட பிடிச்சிருவாங்க. இந்த வால் போஸ்டர் புடுங்கிறீங்கல்ல, வால் போஸ்டர் கைப்பற்றுறீங்கல்ல, ஒரு சின்ன கேள்வி. பல ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக இதை நாங்க தெரிவிச்சிருக்கோம். இங்க ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பா எத்தனை கஞ்சா வழக்குகள் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க? எத்தனை பேரை கஞ்சா விக்கிறவனை நீங்க பிடிச்சிருக்கீங்க? காவல்துறை இதுக்கு விளக்கம் சொல்லட்டும். உங்களால பிடிக்க திராணி இல்லைன்னு நீங்க சொல்லிடுங்க. என்னோட இயக்க சகோதரர்கள் நான் இறக்கி ஒரு அதிராமட்டத்துல என்னுடைய சகோதரர்கள் நிக்கிறாங்க, நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. சட்டம் தன் கடமையை செய்யணும் இன்னும் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னும் முட்டா பயல்களாகவே நாங்க இருக்கிறோம். ஏன்னா சட்டத்தை ரொம்ப மதிக்கிறோம். சட்டத்தை வந்து எப்படி அவரோட வேலை செய்யும் நாங்க நினைக்கிறோம். சட்டம் அதை செய்ய மாட்டேங்குது. இதே இந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து முதல்வர்கிட்ட வந்து ஒரு விருது வாங்கினாரு. போதையை வந்து முழுசா ஒழிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அதான் மண்டலத்துல முழுசா ஒழிச்சிட்டீங்களா? எதற்காக அந்த அவார்டு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? போதையை ஒழிச்சதுக்கா இல்ல போதையை பெருக்கினதுக்கா அப்படிங்கிறது இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம். அப்புறம் அந்த பேருந்து நிலையத்தோட டாஸ்மார்க் அமோகமா விற்கிறாங்க. 24 மணி நேரமும் சர்வீஸ். ஹாஸ்பிட்டல்ல கூட ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா டாக்டர்கள் இருக்க மாட்டாங்க, லீவ் போட்டு அவங்க ஜாலியா டூர் போறாங்க. ஆனா இந்த டாஸ்மார்க் மட்டும் ஒரு 24 மணி நேரமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு. பாவம், நல்ல ஒரு சர்வீஸ்ல இது. இதை ஏன் காவல்துறை தடுக்க மறுக்குது? காவல்துறைக்கு அந்த டாஸ்மார்க்கால என்ன லாபம்? அதையும் வந்து விளக்கம் கொடுக்கணும் காவல்துறை. இல்லை என்றால் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து இது விஷயமாக நேருக்கு நேர் விவாதிக்கப்படும். ஆதாரங்களோடு விவாதிப்போம். நாங்க சும்மா நாங்க பேசல. மேடையை போறாங்க, மைக்க பிடிச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு போறாங்க நினைக்காதீங்க. காவல்துறையில சும்மா நாங்க பேசிட்டு இல்ல, ஆதாரத்தோட இருக்கும். அடுத்தபடியாக இன்னொரு கோரிக்கை, ஏற்கனவே போன ஆர்ப்பாட்டத்தில் அறிவிச்சேன், நான் தான் அறிவிச்சேன். அது இன்னும் வந்து அரசாங்கம் செவி சேர்க்கல. இந்த அரசு மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இன்னும் நியமிக்கப்படல. போன ஆர்ப்பாட்டத்திலே சொன்னோம், நியமிக்கப்படலன்னா முற்றுகை அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை ரொம்ப தீர்க்கமா சொல்றோம், அந்த மகப்பேறு மருத்துவர் நிரந்தரமாக நியமிக்கப்பட வேண்டும். ஏங்க ஒரு உயிர் விஷயங்க அது. மகப்பேறுங்கிற மருத்துவர்ங்கிறது ஒரு உயிரை 2 உயிரை காப்பாற்றுறவங்க. அந்த மருத்துவர் அதே அரசு மருத்துவமனையில இல்ல, சும்மா அந்த டைமிங் வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் மட்டும் அரசு மருத்துவமனையில் சரியா? அந்த மருத்துவமனையில்
ஒரு மகப்பேறு மருத்துவர் நியமிக்கப்பட வேண்டும் கூடிய விரைவில். அதை நம்ம நகர செயலாளர்கிட்ட கேட்போம். எவ்வளவு கால அவகாசம் கொடுப்போம்? சுகாதார நிலையம் தான் அது, அரசு மருத்துவமனை கிடையாது. அதாமட்டம் வந்து நகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா வந்து அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படவில்லை. சுகாதார நிலையம் தான் அது, அரசு மருத்துவமனை கிடையாது. அங்கே வந்து மகப்பேறு மருத்துவர் கண்டிப்பாக நியமிக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியமிக்கப்படவில்லை எனில் இன்னும் 10 நாட்கள் கால அவகாசம். அந்த அரசு மருத்துவமனை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். அதே போல் அந்த டாஸ்மாக் மது விற்பனை தடுக்கப்படவில்லை எனில் அதையும் முற்றுகை அறிவிப்போம். சகோதரர் சொல்றாரு தாலுகா துணை மருத்துவமனை, அதான் மட்டும் அரசு மருத்துவமனை எங்க போய் சொல்றது? அரசாங்கம் ஏன் சொல்றாங்க டிவில விடியா மாடல் ஆட்சிங்கிறாங்க. அது உண்மையிலே விடியா மாடல் ஆட்சி தான் போல இருக்கு அந்த திமுக ஆட்சி. இல்லைன்னா செவி சாய்க்காமையில இருக்காங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த டாஸ்மாக் மற்றும் அந்த அரசு மருத்துவமனை முற்றுகை போராட்டம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிப்பாக நடைபெறும். நாங்கள் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் செயல்படுத்தவில்லை எனில் இது கண்டிப்பாக நடைபெறும். இறுதி கட்டமாக கண்டன உரை நிகழ்த்துவதற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் திருச்சி ஜாகிர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அகில உலகத்தை படைத்து இந்த உலகம் இந்த உலக மனிதர்கள் அனைவரையும் ஒரே ஒருவரிலிருந்து படைத்து ஏற்றத்தாழ்வுகளின்றி பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளின்றி படைத்த அந்த ஏக வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று அவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றார் பெருங்கருணையும் அண்ணனம்பர் மகனார் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுக்கு துணையாய் தோழர்களாய் இருந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்திற்காக கொள்கைக்காக இன்றைக்கு உலகெங்கிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக பாலஸ்தீன முஸ்லிம்கள் மீதும் இங்கே நம்முடைய இழந்த பள்ளிக்கான உரிமையை மீட்பதற்காக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, 1992 டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு இன்றைக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய இயக்கங்களால் எழுச்சி கொண்டு அது எவ்வளவு பெரிய இந்த நாட்டின் கருப்பு நாள், இந்த நாட்டு இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய நாள், இந்த நாட்டிற்கு உலக நாடுகள் மத்தியில் அசிங்கத்தை அவமானத்தை கேவலத்தை ஏற்படுத்திய நாள் என்பதை வருடந்தோறும் நாம் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கருத்து அரங்குகள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர இந்தியாவில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு, அனைவருக்கும் ஒரே அரசியல் சாசன சட்டம் என்கின்ற வரையறையில் இந்த நாடும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணமானவர்கள் யார், ஏன் இதை இடிக்கின்றார்கள், இதனால் அவர்களுக்கு என்னென்ன லாபம் இருக்கின்றது,
என்பதை பற்றி நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பாபர் மஸ்ஜித் இடிப்பு என்பது 1992 உடனடியாக புகுந்து அதை இடித்து விடவில்லை. பாபர் மஸ்ஜித் விவகாரம் என்பது 1949 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனையை இந்த இந்துத்துவவாதிகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஏன் புதிதாக 1949 இந்த பிரச்சனையை, இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கின்றார்கள்? இவருடைய நோக்கம் என்ன? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ்காரனுடைய கையிலே இந்தியா இருக்கும் பொழுது பொதுவாக இந்த நாட்டிலே ஆரியர்கள் என்பவர்கள் இந்துத்துவா, அதாவது இந்து மதம், இந்து மக்கள் வேறு, அவர்களுக்குள் அந்த கொள்கையை திணித்த இந்துத்துவவாதிகள் வேறு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க ராமர் கிடையாது, இங்க சீதை கிடையாது. இந்த நாட்டில் கைபர் போலன் கணவாய் வழியாக தஞ்சம் தேடி தஞ்சம் வைப்பதற்காக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் இந்த நாட்டுடைய செல்வத்தை ஆதிக்கம் செய்ய வேண்டும், இங்குள்ள மக்களை தனக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு மிகப்பெரிய திட்டமிடலோடு வந்த இவர்கள் இங்கே வருணாசிரம கொள்கையை போதித்து பிறப்பால் உயர்வு தாழ்வு என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே போதித்து உங்களுக்கெல்லாம் கடவுள் இவர்கள் தான், இந்த கற்சிலைகள் தான் இவர் கடவுள். கற்சிலைனா எதுக்கு சொல்றேன்னா அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல கிடையாது, உண்மையே சொல்றேன். இந்த கற்சிலைகள் இவர்கள் தான் உங்களுடைய கடவுள்கள் என்று புராணங்கள் மூலமும் இதிகாசங்கள் மூலமும் அடையாளப்படுத்தி இவர்களுக்குள்ளே மேன்மையானவர்கள் நாங்கள் தான். இந்த கடவுள்களுக்கு மத்தியில் மேன்மையானவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். நாங்கள் தான் இவரிடத்திலிருந்து உங்களுக்கு அருளை, வியாபாரத்தில் செல்வத்தை, உங்களுக்கான நோய் நொடி நீக்குதலை, உங்களுடைய விவசாயத்தில் செல்வங்களை பெருக்குவது, விவசாயத்தை செழிப்பாக உண்டாக்குவது, இது போன்ற பரிந்துரைகள் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட பரிகாரம் சொல்லக்கூடியவர்கள், பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் தான். நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த கடவுளுக்கே நாங்கள் தான் கடவுளை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சித்தாந்த கொள்கையை இந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து பன்னெடுங்காலமாய் இந்த மக்களை யார் ஆட்சி செய்தாலும் அதற்குள்ளே நரிகளாய் இவர்கள் இருப்பார்கள். உள்ளுக்குள்ளே இருந்து ஆட்சி அதிகாரங்களை இவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். இது ஒரு பெரிய வரலாறு. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆங்கிலேயருடைய ஆட்சியில வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சா மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் எல்லாம் நடத்தினோம், மிகப்பெரிய யுத்தங்களை சந்தித்தோம், எத்தனை இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது, வேலூர் சிப்பாய் புரட்சியிலே இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் டெல்லியிலே இந்தியா கேட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சுவற்றிலே கிட்டத்தட்ட 96,000 விடுதலை போராளிகளுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே 63,000 நபர்கள் இஸ்லாமியருடைய பெயர் என்கின்ற அளவிற்கு இங்கே நாமெல்லாம் தியாகம் செய்து கொண்டிருந்த பொழுது இன்னும் நம்மை போன்று பல பல சமூகங்கள், சீக்கியர்கள், தேவர்கள், நாடார்கள், எல்லா மக்களும், தமிழர்கள், மலையாளிகள் என்று பாரபட்சம் இல்லாமல் இந்த தேசத்திற்காக, விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த வேளையில் அந்த வெள்ளையனுக்கு மாமாவேலை செய்யக்கூடியவர்களாக இந்த வந்தேரி கூட்டம் இருந்தது. சாவர்கருடைய வரலாறு என்ன? இந்தியா கேட்டில் முஸ்லிம்களுடைய பேர் இருக்குன்னா இந்த சங்கிகளுடைய பேரெல்லாம் எதுல இருக்கும்? இந்த சாவர்கர் வாரிசுடைய பேரெல்லாம் வெள்ளக்கார எதுல இருக்கும்? கேட்கலையே, அதுலதான் இருக்கும் இவங்களுடைய பேரெல்லாம். அப்ப இப்படியாப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு இருந்தவர்கள் நாட்டிற்கு அந்த ஆங்கிலேயர் சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள், நாம தான் எல்லா வேலையும் செஞ்சோம் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த இவர்கள், எதிர்பார்ப்போடு இருந்த இவர்கள், அவருடைய கனவு பகல் கனவாக மாறி போனதும் சுதந்திரத்திற்காக போராடியதில் சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர்கள் முஸ்லிம்கள், சமஸ்தானங்களில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள். திப்பு சுல்தானை விட ஒரு விடுதலை போராட்ட வீரரை இந்த இந்தியாவில் நீ கண்டுவிட முடியுமா?
மாவீரர் மருதநாயகம் கான் சாஹிப்பை விட ஒரு மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரனை, ஆங்கிலேய ஏகாதிபத்திய கொடுங்கோலர்களுக்கு மத்தியிலே சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த ஒரு வீரனை, மருதநாயகத்தை விட, மாவீரர் கான் சாஹிப் என்கின்ற மருதநாயகத்தை விட ஒரு வீரரை காட்டிட முடியுமா? அப்ப இப்படியாப்பட்ட போராட்ட களங்களில் வாவுசியோடு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், மகாத்மா காந்தியோடு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், எங்கிட்டு திரும்பினாலும் முஸ்லிம்கள் விடுதலை போராட்ட களத்தில். அப்ப எங்கிட்ட சுத்தியும் வெள்ளக்காரை யார்கிட்ட கொண்டு வந்து சுதந்திரத்தை கொடுக்கிற மாதிரி வருது? இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் மறுக்க முடியாத உண்மை. ஒரு சங்கி வந்து நேரில் உட்கார்ந்து விவாதம் செய். யாரிடத்தில் இந்த இந்திய சுதந்திரம் ஒப்படைக்கப்பட்டது? ராஜா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவா பேசுவார் இதை பத்தி. அப்ப கொடுத்தது இஸ்லாமியர்களை கொடுத்துட்டாங்களா, இவங்களால தாங்க முடியல. என்னடா நம்ம என்ன மாதிரி சூவனக்கியாவது கையில எல்லாத்தையும் பிடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க, எல்லா பக்கத்தும் முட்டுக்கட்டை. அடுத்து சொல்றேன், இது வந்து அரசியல் ரீதியாக, அடுத்தது கொள்கை ரீதியா ரெண்டாவது வர்றேன். அரசியல் ரீதியாக ஆட்சி கொள்ள நினைத்தவர்கள் ஆட்சி கொள்ள முடியாமல் போகின்றது. உடனே இங்கே ஏற்கனவே சர்தார் வல்லபாய் பட்டேலை வைத்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுத்தியவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் தேசப்பற்றவர்களுக்கு எதிரானவர்களாகவும் மாற்றி ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை பரப்ப அன்றைக்கு ஆரம்பிக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இங்கே இந்து முஸ்லிம் பிரிவினை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்துக்கள் பெரும்பான்மை ஓட்டை நாம் குறிவைத்து நாம் ஆட்சியாளர்களாக இங்கே அமர முடியும் என்கின்ற ஒரு கேவலமான கொள்கையோடு களம் இறங்கிய இவர்கள் 1949 ஜவஹர்லால் நேருடைய ஆட்சி காலத்தில் முதல்ல இருட்டுக்குள்ள ஒரு 50 சங்கி, இன்னைக்கு 2 ரூபா சங்கி இருக்கானா இல்லையா, இந்த மாதிரி அன்னைக்கு காலங்காலமா இவங்க சங்கி தான். இவன் ஒரு 50 பேர் இந்து மகாசபாவை சேர்ந்த 50 பேர் என்ன செய்யறான், குழந்தை ராமர், இங்கதான் எங்க ராமர் குழந்தை இங்கதான் பிறந்தாரு. எவ்வளவு ஒரு ஒரு நகைப்புக்குரிய விஷயம் பாருங்க. 425 ஆண்டு காலம், எது வரைக்கும் 1949 வரைக்கும் 425 ஆண்டு காலமாக அந்த பாபர் பள்ளிவாசல் அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளிவாசல்களை தொழுகை நடந்து கொண்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. வழிபாடு நடந்துகிட்டு இருக்கும் போது இவன் கொண்ட இந்த சிலையை வச்சு ராமர் அவதரிச்சிட்டாரு, குழந்தை ராமர் அவதரிச்சிட்டாரு, இது ராம ஜென்ம பூமி, இது எங்களுக்கு சொந்தமானது, இந்த யூபியில் இருக்கக்கூடிய அயோத்தி என்பது ராமருக்கு சொந்தமானது என்று இரவோடு இரவாக இந்த திருட்டு வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இன்னைக்கு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சொல்றதுக்கு பயமா இருக்கோ? தூக்கி போட்டு போயிருப்போம். வேற என்ன? இன்னைக்கு செஞ்சிருந்தா தூக்கி போட்டு போயிருப்போம். போற விளக்கெண்ண வெங்காயம் உனக்கு தான், அது எல்லாம் எங்களுக்கு இல்ல. அன்றைக்கு இருந்த மக்கள் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக தன்னுடைய தேசத்தை தன்னுடைய உயிரை விட நேசித்த முஸ்லிம்கள் இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய சட்டத்தையும் முழுமையாக நம்பி இருந்தார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நாம் சென்றுவிடக் கூடாது. இந்த பரதேசி பையெல்லாம் சொல்றானா இல்லையா, முஸ்லிம் எல்லாம் தீவிரவாதி, அன்னைக்கே பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க அப்படி இப்படி. டேய், நாங்க பாகிஸ்தான் போயிருந்தா பாதினோடு எங்க நாடுறாங்க? நீ சின்ன நாடு, எல்லா முஸ்லிம்களும் பாகிஸ்தான் போயிருந்தா இன்னைக்கு நீ பாகிஸ்தான் தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? நாங்க பாகிஸ்தானை விரும்பலையா? நாங்கள் எங்க தேசத்தை நேசித்தவர்கள். இந்த நாடு எங்களுடையது. இந்த நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அப்படி அங்க உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே போகாதவங்க நம்ம. அப்ப அந்த சட்டத்தை நம்பியவர்கள் காவல்துறையில போய் புகார் அளிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்யணும்? அங்கேயும் சங்கி காவல்துறை. ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான், அரே அதுக்கு 420 ஆண்டு கால பள்ளி வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது, எவிடன்ஸ் இருக்கு, கரண்ட் பொசிஷன் முஸ்லிம்கிட்ட இருக்குது, கரண்ட் பொசிஷன் யார்கிட்ட இருக்கு? அவங்களுக்கு தான் சொந்தம். இவன் என்ன செய்யறான்? இது வந்து என்ன, இவன் ஒண்ணும் செய்ய தெரியாம கடவுள் அவங்களுக்கு தான் பத்தி முத்தி போயிருமே. உடனே
சாமி கண்ணை குத்திரும் எப்படி நினைச்சானா இல்ல என்ன இலவுன்னு தெரியல. கோர்ட்டுக்கு போகுது, பள்ளிவாசலை இழுத்து மூடுறோம். பள்ளிவாசலை இழுத்து மூடி இது எவ்வளவு பெரிய அநியாயம், அயோக்கியத்தனம் பாருங்க. ஒருத்த பரம்பரையா ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, இவன் என்ன இளவெல்லாம் வச்சிருக்கணுமோ அத்தனை டாக்குமெண்ட் வச்சிருக்கிறான். அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அங்க போய் ஒரு நைட்டு திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து கையில வச்சுக்கிட்டு, பாத்தியா நான் நேத்து நைட்டு இந்த வீட்டுல தான் படுத்தேன், இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமோ அதை விட பெரிய கேவலம். அவனுக்காண்டி அந்த வீட்டை இழுத்து பூட்டி அங்குள்ள குடியிருந்த மக்களை, குழந்தைகளை, பெண்களை வெளியே விட்டா பாருங்க அயோக்கிய நாய். இவனை விட கேவலமான ஒரு அயோக்கியத்தனம் இந்த உலகத்தில் என்னவா இருக்கு? இதை விட ஒரு கொடூர. இன்னைக்கு டிசம்பர் 6 வந்துட்டா உடனே காவல்துறை ஒரே பரபரப்பு, பதட்டம். பழனி முருகன் கோயிலுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டோம், அந்த கோயிலுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டோம், இந்த கோயிலுக்கு பாதுகாப்பு வழங்கிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன்ல பாதுகாப்பு, பஸ் ஸ்டாண்ட்ல பாதுகாப்பு. நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் எதிர்வினையும் ஆட்டணும்னு நினைச்சிருந்தா ஏன்டா 28 வருஷமா நாங்க கேனா கோயிலுக்கு கொடியை பிடிச்சு போராடிக்கிட்டு இருப்போம்? யோசிச்சு பாருங்க. எதிர்வினை ஆட்டணும் நாங்க நினைச்சிருந்தா எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு முன்னால் சொன்னது போல, சகோதரர் சொன்னது போல, எங்களை பொறுத்த வரைக்கும் இம்மையில் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய வாழ்வு என்பது மறுமைக்கானது, எங்களுடைய இலக்கு என்பது சொர்க்கமானது. நாங்கள் விரும்புவது இந்த கொள்கையைத்தான், நாங்கள் நேசிப்பது எங்கள் தூதரைத்தான், நாங்கள் வணங்குவது எங்கள் இறைவனைத்தான், அல்லாஹ்வை மட்டும்தான். எங்களுக்கு என்னடா இருக்குது? நாளைக்கே 100 பேர் இறங்கணும்னா ஒன்னும் கொடுக்க முடியாது. எங்களுடைய கொள்கை எங்களுக்கு அப்படி சொல்லி தரலப்பா. எங்களுடைய மார்க்கம் அப்படி சொல்லித்தர கிடையாது. எங்களுடைய மார்க்கம் பிறர் வணங்கக்கூடிய கடவுளை, எங்களுடைய கொள்கைப்படி அவர் கடவுள் இல்லை. அது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 அல்லது 15 நிமிடத்தில் முடிச்சுவோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு நம்ம தொழுதுக்கலாம். சரிங்களா? எதுல விட்டோம்? இப்ப எதுல விட்டோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மறந்துட்டியா அதுக்குள்ள? சத்தமா சொல்லுங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுது? உடனே எல்லா கோயிலுக்கும் பாதுகாப்பு. என்னவா? முஸ்லிம்னா அப்படி தீவிரவாதின்னு காட்டுறாங்களாம். முஸ்லிம்னா குண்டோட அலைவான். ரயில்வே ஸ்டேஷன்ல தாடியோட போனா உடனே ஒரு பார்வை, புர்காவோட போனா ஒரு பார்வை, புர்காவோட உள்ள எதுவும் மனித வெடி உண்டா இருப்பாங்களோ அப்படி. ஏண்டா டேய், நாங்க அப்படிலாம் ஆவணும்னு இருந்திருந்தா நீங்க ஆசிபாவை கொலை செய்யற வரைக்கும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்திருப்போம். குஜராத் கலவரத்துல பல்லாயிரக்கணக்கான பெண்களை சூறையாடுற வரைக்கும் நாங்க பொறுத்து போராடிக்கிட்டு இருந்திருப்போம். பாபர் மஸ்ஜித் எடுப்பின் போது பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்தியா முழுக்க வேட்டையாடினீர்களே. 2000க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் மீது ஏறி தேடாதீங்க. பாபர் மஸ்ஜிதை இடிச்சீங்க. அது வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்து பொறுமையா அந்த சட்டத்தை நம்பி உட்கார்ந்து இருந்த நாங்க டிசம்பர் 6 வந்துட்டா நாங்க அப்படியே தீவிரவாதியா மாறிடுவோம். தாடி வச்சா தீவிரவாதி, புர்கா பட்டா தீவிரவாதி, யாரோ வர்ற மாதிரி பாக்குறது. அப்படி ஒரு தோற்றத்தை இவர்களே உண்டாக்குறது. இதை நான் வன்மையா எச்சரிக்கிறேன், இதை நான் கண்டிக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தொடர்ந்து இது போன்று எங்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய வேலையை, கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒருத்தர் பெட்ரோல் குண்டு அடிச்சான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பிஎஃப்ஐ தடை செய்யற பேர்ல பெட்ரோல் பங்க்ல போய் தாடியோட நீங்க பெட்ரோல் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா போட கொடுக்கறது இல்ல. அந்த டயத்துல போறவெல்லாம் இந்த பாய்களுக்கு இதே வேலையா போச்சு. இவங்க பண்ற வேலையெல்லாம் நமக்கு பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது கேன்ல. எவ்வளவு பெரிய நஞ்ச விளைக்கிறீங்க நீங்க. நான் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையா சொல்றேன். திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி இருந்துட்டு போய் என்னமோ சொல்லிட்டு போய் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க தான் உங்களை ஆதரிச்சோம், நாங்க தான் உங்களுக்கு வாக்களித்தோம், உங்களுக்கு வாக்கு சேகரித்தோம், உங்களுக்கு அதிகப்படியான சதவீதத்தில் வாக்கு செலுத்தி கொண்டே உங்களை முதல்வர் பதவியில் உட்கார வைத்திருக்கின்றோம். நல்லா இருங்க, எங்களை சீண்டாதீங்க, எங்களை சீண்டாதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன். அதனுடைய முந்தைய தொடர்ச்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி
இந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஒன்றுமில்லாத இந்த பாரதிய ஜனதாவோடு தோற்று போய் கொண்டிருக்கின்றது. அடே, காங்கிரஸ் கட்சிங்கிறது எவ்வளவு பாரம்பரியம் மிக்க கட்சி. நேரு என்பவர் இந்தியாவிற்காக சிறையில் கடந்தவர், அவருடைய கட்சி. இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் இருந்த கட்சி, அவ்வளவு பெரிய கட்சி. ஒண்ணுமில்லாத 2 ரூபாய் சங்கி கிட்ட தோத்து போனீங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சி நீங்க உங்களுக்கு படிப்படியே சொல்லிக் கொள்கிறேன். அன்றைக்கு 1949 அவர்கள் வரும்பொழுது, டேய் பள்ளிவாசல் அவன் ப்ராப்பர்ட்டி, அவன் தொழுதுகிட்டு இருக்கான், அந்த பள்ளியை தொழுது விடுறான், காவல்துறையை சொல்லி எஃப்ஐஆர் போடு, அந்த 50 குண்டா பயிர்களுக்கு உள்ள போடு, கருங்காலி பயிர்களை மதக்கலவரம் பண்றான் என்று நீங்கள் துணிவோடு அன்றைக்கு முடிவெடுத்திருந்தால், அதையும் தாண்டி 1992 டிசம்பர் 6 காவிகளால் கபலீகரம் செய்யப்படுகின்றது பாபர் மஸ்ஜித். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர் நரசிம்மராவ், காங்கிரஸ். நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த இடத்தில் நாங்கள் பாபர் மஸ்ஜிதை கட்டி தருவோம், வாக்குறுதி கொடுத்தீங்க. பல காலம் ஆட்சி செய்தீர்கள், செஞ்சீங்களா? செய்யலை, துரோகம் செஞ்சீங்க, நம்ப வச்சு கழுத்து அறுத்தீங்க. இப்ப 2019 தீர்ப்பு எழுதுகின்றார் நீதிபதி, ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. 5 ஏக்கர் முஸ்லிம்களுக்கு, யார் பாது 5 ஏக்கர் முஸ்லிம்களுக்கு அஸ்ஸலாமு ஜமாத்துடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாமுடைய ஜமாத் என்பது சிறந்ததுதான், உண்மையில் சிறந்தது, உண்மையில் பேண வேண்டியது. இது போன்ற போராட்ட களங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் இன்ஷா அல்லாஹ் 2வது ஜமாத்தாக வைத்து நாம தொழுதுகலாம். அதற்கு மார்க்கம் அனுமதியும் கொடுத்திருக்கின்றது. அப்போ 1992 இடித்த போது இருந்த நரசிம்மராவ் சொன்னாரு, 2019 தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு? பங்கு வச்சு கொடுக்கிறார். அதுல 5 ஏக்கர் முஸ்லிம்களுக்கு இவங்க நமக்கு தானம் கொடுக்கிறாங்க. இந்தியாவிலேயே 2வது இடத்தில் அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு சமூகம், வக்ஃப் சொத்துக்களை கொண்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். இந்தியாவுடைய உயர்ந்த நிறுவனங்கள் BHL இருந்து எத்தனை நிறுவனங்கள். திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி ஃபுல்லா வக்ஃப் சொத்து. அப்படியா? இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த KS அழகிரி அவர் என்ன சொல்றாரு? அன்றைக்கு வேடிக்கை பார்த்தவர்கள் 1992 கலவரத்தின் போது பாபர் மஸ்ஜித் இடித்த பொழுது கட்டித்தரலாம் என்று சொல்லிவிட்டு நம்மளை ஆசுவாசப்படுத்திவிட்டு நம்மளை ஏமாற்றியவர்கள் 2019 தீர்ப்பு வருகின்றது. 5 ஏக்கர் உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இந்த இடத்துல கொடுக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? 5 ஏக்கர் 5000 ஏக்கர் நாங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கோம்யா. 10,000 ஏக்கர்கள் இந்தியாவில் அதிகமான சொத்துக்களை கொண்டவர்கள் இஸ்லாமிய வக்ஃப் சொத்துக்கள். இன்றைக்கு இஸ்லாமியுடைய வக்ஃப் சொத்துக்களை எந்த இஸ்லாமியும் அனுமதிக்கவில்லை. மாசம் 1 ரூபா கலைஞர் அறிவாலயம் ஆகுது, கலைஞர் அறிவாலயத்தில் பாதியரை ஆகுது. இப்படி நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை ஏராளமா இருக்கு. எங்களுக்கு கேட்டா உங்க 5 ஏக்கர் பிச்சை நிலம், நாங்கள் கேட்டது நிலத்தையா?
முஸ்லிம்களாகிய நாங்களும் இந்த நாட்டுடைய இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தில் எண்ணிக்கைக்கு அதிகமாக சதவீதத்துக்கு அதிகமாக போராடுகிற இந்த உரிமையில் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம், எங்களுக்கான நீதியை கூட கேட்கிறோம். என்ன செஞ்சீங்க? ஏமாத்துறீங்க. தலைகிரி சொல்றாரு, நீதி கிடைச்சிருச்சு விட்டுருங்க, 5 ஏக்கர் கொடுத்தாச்சு, இதை நான் வரவேற்கிறோம். எங்களுடைய நிலத்தை புடுங்கி எங்களுடைய பள்ளிவாசலை இடித்தார்கள். கொலை செய்த கொலையாளர் கூட தண்டனை வழங்கவில்லை. கலவரம் செய்தார்கள், பலாயிரக்கணக்கான கொலைகளை செய்தார்கள், அவையில கூட தண்டனை கொடுக்கிற விரோதம் பண்ணீங்க. இடத்தையே புடுங்கி விட்டுட்டீங்க, 5 ஏக்கர் பிச்சை போடுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்திற்கு நாங்கள் இஸ்லாமியர்கள் விசுவாசமானவர்கள், நம்பிக்கைக்குள்ளாதவர்கள், அதை விட நன்றிக்கடனுக்குரியவர்கள். நாங்கள் நம்புவோம். இறங்கி வேலை செஞ்சோம், இந்த உள்ளடி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இருக்கா இல்லையா, சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவான், அவன் ஜாதிக்காரன் ஜெயிக்க வைக்கிறது உள்ளடி வேலை பார்ப்பான். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் முஸ்லிம்களை நாங்க செய்ய மாட்டோம். சொன்னால் சொன்ன வார்த்தை காப்பாற்றுவோம். நாங்க அப்படியே காப்பாற்றுறோம். நீங்க எங்களுக்கு துரோகம் செஞ்சீங்க, நம்ம வச்சு கருத்தெடுத்தீங்க. இன்றைக்கு ஒன்றுக்கு முதலான இந்த சங்கிகளிடத்தில் தோற்றுக் கொண்டிருக்கின்ற காரணம் என்ன? பணம் இல்லையா, செல்வாக்கு இல்லையா, அதிகாரம் இல்லையா? எல்லாருக்கும் தோற்று போய் என்ன தெரியுமா எங்களுக்கு செய்த துரோகம்? நான் அதேதான் இங்குள்ள திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு சொல்லிக் கொள்கின்றேன், இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள், இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். சிறைவாசிகள் விஷயத்திலே நீங்கள் மெத்தனம் காட்டுவீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் சிறிய கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்றீங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வரை எதிராக நீங்க தாக்கல் செஞ்சீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு வருது. தேர்தல் எலெக்ஷன் உடனே இன்னைக்கு பாருங்க. நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. நம்பிக்கை துரோகம் செய்தீர்கள் யாரும் எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நாங்கள் ரப்புட்ட ஒப்படைச்சோம். எங்களுக்கு ரப்பு மட்டும்தான், அவன் மட்டும்தான் எங்களுக்கு. அவன் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பான். அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கானா இல்லையா, இன்னைக்கு கொடுக்குறானா இல்லையா காங்கிரஸ் கட்சிக்கு? அப்ப என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி இடிச்சிட்டு கலவரம் பண்ணிட்டு இடத்தையும் புரியிட்டு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடத்துகின்றார்கள். தாராளமாக நடத்திக் கொள்ளுங்கள். ராமருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஏராளமான ராமன்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட ஏராளமான கல்யாண ராமன் இருக்கான், சேவராமன் இருக்கா, ஏகப்பட்ட ராமன் என்னுடைய நண்பர்கள் கூட இருக்கிறான். அந்த ராமனோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வணங்கக்கூடிய ராமனோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் கடவுள் நீ வணங்கிக்கொள், எங்களுடைய மார்க்கம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றது. பிற கடவுள்களை ஏசாதீர்கள், பிற கடவுள்களை ஏசாதீர்கள். பிறருடைய வழிபாட்டு தலங்களை போர்க்காலங்களில் கூட போர்க்காலத்தில் சில சலுகைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த போர்க்காலத்தில் கூட பிறருடைய வழிபாட்டுக்கு சொல்றாங்க முஸ்லிம் தீவிரவாதி தாலிபான் ஆய்வு, நம்ம தாலிபான் ஆட்சி அமைச்சவங்க இன்னைக்கு அவனோட ஒப்பந்தம். நாளைக்கு பாலத்திற்கு மாறுவா, இன்னைக்கே மாறிட்டாங்க. அப்படி இப்படிமா அங்கிட்டு தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துன்ற மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு ஜாதகம் அவன்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு இங்க பிரச்சனை. இந்த காந்தி காலத்துல நாங்க இரண்டாங்க இங்கிட்டு ஒரு பனை மரத்துல ஒரு குத்து, பாலஸ்தீனத்துக்கு ஒரு ஆதரவு. இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலை பார்க்கிறவங்க உங்களை மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப என்ன செஞ்சீங்க? இடத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு ராமருக்கு எங்களுக்கு பிரச்சனையா? தாராளமா வாங்குங்க, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீங்க டிசம்பர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன், தயவு செய்து டிசம்பர் வந்தா நீங்க போய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம் யாருக்கு? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம் யாருக்கு தெரியுமா? காவி பயங்கரவாதி இந்துத்துவ கும்பல்களிடத்திலிருந்து, பாரதிய ஜனதா கும்பல்களிடத்திலிருந்து, RSS கும்பல்களிடத்திலிருந்து, இந்து மக்கள் கட்சி கும்பகத்திலிருந்து இவங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அன்னைக்கு பாபர் மஸ்ஜித், காசி, மல்லா, அதன் பிறகு தாஜ்மஹால், இன்றைக்கு ஒவ்வொரு இடமா கை வச்சுக்கிட்டு பள்ளிவாசலை இடிக்கணும், தூக்கிற பாலஸ்தீனம் நடக்கிறது யாரு? முஸ்லிம்களா? நீங்க டிசம்பர் வந்தா நான் தமிழக அரசு எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கரெக்டா செய்யற அரசு இன்னைக்கு கூட வீடு
நம்பிக்கை ரயில் விட்ட துணிவு கொண்ட அரசு கொஞ்சம் மாற்றுங்க தமிழகத்துல. உங்களுக்கு தெரியும், நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல. இந்த நாட்டிலே எல்லா பேரர்கள் வந்த பொழுது, கொரோனா வந்த பொழுது, கஜா புயல் வந்த பொழுது, என்னென்ன எல்லாம் இடர்பாடுகள் இந்த பூமியில இந்த நாட்டிலே வருகின்றதோ அன்றைக்கெல்லாம் முதலாளர் களத்தில் இருக்கிறவங்க நாங்கப்பா. இப்ப சாட்சி 2 நாளைக்கு முன்னாடி சென்னையிலே களத்தில் இருந்தவர் யார்? தமிழக அரசுக்கு முன்னாடி நின்ற IMMK காரர், பாமக காரர், SDPI காரர், தௌஹீத் ஜமாத்துக்காரர் யாருப்பா? யார்? எங்களை தீவிரவாதி மாதிரி காட்டுற வேலையை தமிழக அரசு இப்போது நிறுத்திக்கொள், இல்லைன்னா எதிர்கால ஆட்சி ஒரு டவுட் தான். சொல்லிட்டேன். டவுட்டா இல்லையா? டவுட்டா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? டவுட் தானே? டவுட் தான். நன்றியோடு நடந்துக்காங்க. இந்த மேல பழனி முருகன் கோயிலுக்கு பாதுகாப்பு போட்டுட்டோம், அந்த கோயிலுக்கு பாதுகாப்பு போட்டுட்டோம், இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகளை செய்யாதீர்கள். நாங்கள் சில்லறை குத்தி கொண்டு வருகிறார்கள ஒரு முஸ்லிம் வழிபாட்டு நடத்திப்பா. ஒருவேளை இப்படி நினைக்கலாம், யாரு இவங்களே ஏன்னா நீங்க வேலை அதுதான். போய் கோயில இவனா போய் ஒரு தொப்பியை போட்டுக்குவான், இல்லைன்னா ஒரு புர்காவை மாட்டிக்குவான், இவனா மாட்டுக்கு தூக்கி போட்டுருவான், போட்டான் துருக்கம் போட்டான், முஸ்லீம் போட்டான், பாய் போட்டான், அப்படி ஒரு கலவரம் பண்ணுவான். அதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு கண்காணிப்பு, அதான் சொல்றேன், அதற்கு நீங்கள் கண்காணிப்பதாக இருந்தால் முதல்ல அண்ணாமலை ஆபீஸ்ல ஒரு ஆளை போடு, 4 பேர்த்த போடு. ஏன்னா இப்ப இடையில இந்த மாதிரியான சில்லறை வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாரம் முறையும் போட்டு வேற மேட்ரு ரூம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. முதல்ல அங்க போடு. அவர் போய் தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு போடு. RSS இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து அலுவலகத்துக்கு போடு. அவங்களை கட்டுப்படுத்தி வை. சும்மா முஸ்லிம்களை எப்ப பார்த்தாலும் கலவரக்காரர்கள் மாறியும், தீவிரவாதிகள் மாறியும், என்னமோ தாடிக்குள்ள குண்டு வச்சு ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரியும், புர்காக்குள்ள குண்டு ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரியும் கேவலமான வேலைகளை தயவு செய்து தமிழக அரசு மாற்றம் கொண்டு வர வேண்டும். இதை நான் ஒரு கோரிக்கையா தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் நான் வைத்துக் கொள்கின்றேன். ஆக 92 டிசம்பர் பள்ளியை இடித்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீதி வழங்கல. ஆனால் 93, 92 டிசம்பர் இடிப்புக்கு பிறகு இந்தியாவுடைய முதல் முறையில உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கிறார் யாரு? பிஜேபி. அது வரைக்கும் ஆட்சியை பிடிக்க துப்பில்லாதவன் பாபர் மஸ்ஜிதை இடிச்ச உடனே ஆட்சி பிடிக்கிறான். அப்ப என்ன இவருடைய நோக்கம்? இவனுக்கு ராமர் மேல பாசமா? ராமர் மேல பெரிய பக்தியா? ஒரு மண்ணாங்கடி கிடையாது. இங்க இருந்து மாட்டுக்கறிக்கு போராட்டம் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் லைட்டா கலவரம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கலவரம் பண்ணி அந்த மாட்டுக்கறி அண்டாத்தி அணி திருடிக்கு வரலாறுலாம் இருக்கு. அந்த மாதிரி கலவரம் பண்ற கவலைகள் யாரு? இந்த RSS இந்துத்துவ கும்பல். அவனை என்ன செய்யும்? அவனை முடக்கி, அவனை அடக்கி, அவனை போய் லாக் பண்ணு, அவனுக்கு ஈடு என்ன ஒரு முஸ்லிம்களாகி எங்களுக்கு நீதியை கொடு. நாங்கள் அமைதியை நேசிப்பவர்கள், அமைதியை போதிப்பவர்கள், சகோதரத்துவத்தை தேட நேரங்கள்னால முடிச்சுடுவாங்க. சகோதரத்துவத்தை தேடுபவர்கள். நாங்க என்ன எக்ஸ்ட்ரா உரிமை கேட்கிறோமா? இந்த நாட்டிலே எத்தனை முஸ்லிம் மந்திரிகள் இருந்தார்கள்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்ல எத்தனை அமைச்சர்கள் இருந்தார்கள்? தமிழகத்திலே எத்தனை அமைச்சர்கள் இருந்தார்கள்? எல்லா உரிமையும் பறிச்சு வச்சிருக்கீங்கப்பா, எல்லா உரிமையும் பறிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை இலாக்காவை நீங்க முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள்? 3 சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தீர்கள். 3% கிராஸ் பண்ணி அந்த அறையோட நிக்குது. அந்த 3 கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்றைக்கு நவீனமா என்ன செய்றீங்க? கல்வி கூடங்களை இன்றைக்கு பாடத்திட்டத்தை புகுத்தி கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடத்திற்கு போன மாணவியை அந்த ஆசிரியர் என்ன செய்யறா? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த அகலாபட்டினத்துல இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பிடி மாஸ்டர் செஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ண ஞாபகம் இருக்கு. அன்னைக்கே நம்ம எச்சரிச்சோம், பாசிசம் உள்ள போடுறது கவனமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன ஆகுது? ஹிஜாப் அணிந்து போனோம் என்பதற்காக நீ மாட்டுக்கள் திங்கிறவன், உங்க அப்பா மாட்டுக்கள் விற்கிறவன், நீ மாட்டுக்கள் திங்கிறவன், இங்க வா. இந்த சூழலா கூட எங்க நடக்குது? யூபிலையா, மாப்பிலையா, தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது இது போன்ற அவலங்கள், ஜாதிய கொலைகள். மாணவன் வெட்டுறாங்க. ஒரு மாணவன் வெட்டான். யாரு? தலித் மாணவனை ஒரு வேறு ஜாதியை சேர்ந்த மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் பொண்ணு வெட்டானே. இதை விட கேவலம் என்ன இருக்குது? அப்ப இந்த மாதிரி வர்ணாசிரமத்தை
இப்படித்தான் ஜாதி மதத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடிக்கிறது. யூபியில் ஆட்சியை பிடிச்சது அப்படித்தான். மொத்த இந்தியாவை எப்படி ஆட்சியை பிடிச்சா? இவனுக்கு பாகிஸ்தான் பாபர் மசீது மாட்டுக்கறி 3 விட்டு வளர்ச்சி இருக்கிறா டார்கெட். நாட்டுடைய வளர்ச்சி இருக்கிறா? நாட்டுல கல்வி இன்றைக்கு இல்ல. இந்த போல 4 தேர்தலை ஜெயிச்சாங்க, 4 மாநில தேர்தல் ஜெயிச்சுட்டு அங்க போய் ஓட்டு போட்டுட்டோம் பீராவாய. இங்க வந்து பானிபூரி போட்டு டேய் இதெல்லாம் உண்மையிலேயே முட்டை. அவனுக்கு இதை வந்தா எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகமா, பெரியார் மண் இது, பழக்கறிவு மண். இங்க இருந்து அவன் சாதா தட்டுறாங்களே, இந்த பார்வை இப்ப வந்து அங்க போய் ஓட்டு போட்டு வந்தவன்டா, இங்க வந்து 100க்கு 200க்கு மாலை வச்சுக்கிட்டு இருக்கிறான்டா. வளர்ச்சி இருக்கிறவா இல்லையாங்க? கலவரம் செய்த ஆட்சி அரசியல் தான் இவர்கள் செய்வது. ராமர் பேருள்ள பக்தியான அரசியல் ஆட்சி அதிகாரம். ஒன்று அரசியல். 2வது கொள்கை. இதோட முடிச்சுக்கிறேன். என்ன கொள்கை? இந்த நாட்டிலே இஸ்லாம் இந்த சனாதனத்தோடு நேரடில் கொள்கையாக இருக்கின்றது. பெரியார் தான் 2வது. பெரியார் அம்பேத்கர் அவர் முன்னெடுத்து இருக்கிறவர்கள். இவர்களுக்கு ஏன் இஸ்லாமியர்கள் மீது வன்மம்? பள்ளிவாசல் மீது ஏன் வன்மம்? பள்ளிவாசல் பற்றி இன்னைக்கு கூட குஜராத்தில் போன வாரம் கூட கோர்ட்ல போறான். ஆபீஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த அம்மா நல்லா கேட்டாங்க, ஏன்னா கோயில பஜனை பாடுற போல அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வட்டல, இது அல்லாஹ் 2 நிமிஷம் சொல்ற போல அவனுக்கு வட்டுறாரு. அந்த மாதிரி மானங்கட்ட சங்கிப்பு சனாதன கொள்கை ஏன் இவனுக்கு எரியுது? ஏன் அல்லாஹ் ஏன் பொறுக்கிற தெரியுமா? இவன் இந்த நாட்டிற்கு வந்தேரியாக வந்த பொழுது, அகதியாக வந்த பொழுது, தங்கம் மேல் வந்த பொழுது இங்குள்ள மக்களை நான் இந்து இங்கெல்லாம் வர்ணாசிரமா நீ மேல போடுறான், கல்வி தொழில போடுறான், தொப்புல போடுறான்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கான். இந்த தீண்டாமை 12 நேரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. பெரியார் கூட தீண்டாமைக்கு சோர்ஸ் என்ன சொன்னாரு? இஸ்லாம். நீ 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா 5 ஒண்ணுக்கு தீண்டாமை விட்டு போயிடணும். யார் சொன்னது? பெரியார். அந்த அளவுக்கு பாசிசத்திற்கு சனாதனத்திற்கு நேர் எதிர்கொள்கையாக இஸ்லாமிய கொள்கை இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவரே என்கின்றோம். உலகத்தில் படைத்த அனைத்து மனிதர்களும் யார் எல்லாம் ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆண் பெண் கூட 2வது தான். ஒரே ஆத்மா. ஒருத்தர் நம்ம படிச்சிருக்கிற ஒரே பிளட் சேம் பிளட். எல்லாரும் இங்க ஏற்றத்தாழ்வு. நீ மலையாளி, நான் தமிழ்நாட்டுக்காரன். நீ அரபுக்காரன், நான் தமிழ்காரன். நீ ஊருக்காரன். இந்த பிரிவினை பஞ்சாயத்து இங்க பண்ணா கத்தி எடுத்து தோலை உரிச்சு போவாங்க. இங்கே சமத்துவம் மட்டும்தான், சகோதரத்துவம் மட்டும்தான். அப்போ இவன் எதை வச்சு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கானோ அவன் அடிமடியிலே கைவிட வரத்தானே செய்யும். வரும்ல. என்னடா நம்ம ஜாதி மதம்னு பிரிச்சு விட்டு 3% இருக்கக்கூடிய நாம 80% இருக்கக்கூடிய மக்களை அவரை கலெக்ட் பண்ணி ஆட்சி செஞ்சுக்கிட்டு, அவனே காலையில உணவு வச்சுக்கிட்டு, அவன்கிட்டே காசையும் வாங்கிக்கிட்டு, அவனை பதவியை அனுபவிச்சுக்கிட்டு, இன்றைக்கு உயர்நிலைய நீதிபதிகள் யாரு? பிராமணர்கள். மிகப்பெரிய அரசு அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது? பிராமணர்கள். 30 போர் யாருக்கு இருக்குது? பிராமணர்கள். 3 பிராமணர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எதை வச்சு? சனாதனத்தை வைத்து. இவன் என்ன பண்றான்? நேரடியா அந்த இஸ்லாம் நம்ம எதிர்க்கிற சனாதனத்தை ஏறிக்கின்றது, சனாதனத்தை முறியடிக்கின்றது. இங்க நம்ம ரொம்ப காய்ச்சல் பண்ணிட்டா உடனே கிராமத்துல இருந்து அறிவிப்பு, நாளைக்கு நான் இஸ்லாம் ஏற்றுப்போம், எங்க ஊருக்கு தண்ணீரமா வராதா? யாரு கேட்கிறா? பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேட்கிறா. உடனே ஓடுறான். அப்ப இவனுக்கு ரொம்ப மண்டலத்துல ஊர்ல புழு மாதிரி இஸ்லாம்கள் இந்த செய்தியாளர்களுக்கு மரண சம்பத்தை கொடுக்கக்கூடியதாக, அடிமையிலே கை வைக்கக்கூடியதாக, கொள்கை ரீதியாக நேரடியாக இருப்பதனால் தாய்க்க முடியல. எதையாவது அவப்பெயர், அவதூறு சொல், என்னென்னதான் சொல்ல முடியுமோ. ஏண்டா தீவிரவாதியுமா, லௌஜிகாலுமா, மாட்டுக்கறியுமா, என்னென்ன வேலையெல்லாம். மகாத்மா காந்தியை கொலை செய்யும்போது பொட்ட போய் இஸ்மாயில் பச்சை குத்தி தான் போய் கொண்டான். நீங்க அப்பனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நேரா போய் நான் கொல்ல வந்தோம்னு சொல்லி கொண்டிருக்கணும். இன்னைக்கு அவருடைய வாரிசு இன்றைக்கு ஆட்சி முடிச்சுக்கிட்டு, ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு அந்த போச்சே 4ஆம் போச்சே எங்க தலைவர் அப்புறம் தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களை, சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஒரு அம்மா பிஜேபிக்கு ஜெயிச்சிச்சு. யாரை வாழ்ந்தது தெரியுமா? 4ஆம் போச்சு. இப்படியே சொல்றது என் தலைவன் 4ஆம் போச்சு. அவளுக்கு இந்த சட்டம், இந்த அரசியல் சாசனம், இந்த சட்டம் அனுமதி கொடுத்து அவளை கவுன்சிலர் ஆக்கி இன்னைக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னா இந்த கேவலம் நல்லதுக்கு காரணம் இல்லை.
அப்ப இப்படித்தான் இவர்கள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நேரெல்லாம் இருக்கின்றனர். இருக்கின்றீர்கள், நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய சத்திய கொள்கையை சொல்லிக்கொண்டே இருப்போம். சாவதற்கு மாணவர்ப்பா, அதை நீ எங்களை கொண்டுலாம், என் பிள்ளைகளை கொண்டுலாம், என் பேரம்பேத்தியை கொள்ளலாம். இந்த உலகம் இருக்கும் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் உன்னால் அழிக்க முடியாது. இந்த கொள்கை மட்டும்தான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அழிக்க முடியாது. நீ கத்தி கதறி 1000 பள்ளிவாசல்களை இடி, என்ன வேணாலும் செய். இந்த கொள்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எதிரிகள் தம்முடைய வாய்களால் இந்த ஜோதியை, இந்த மார்க்கத்தை ஊழி அழைக்க நினைக்கின்றார்கள். வாய்ப்பு இல்ல. அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான், வாய்ப்பு இல்ல. நீ என்ன பண்ணாலும் நடக்காது. அல்லாஹ் இந்த ஒளியை, இந்த ஜோதியை முழுமைப்படுத்திய தீர்வான். இது அவனுடைய வாழ்க்கை. எனவே வரக்கூடிய காலங்கள் நாம் எல்லாம் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, மாற்று மத சகோதரருக்கு மத்தியில் சனாதனத்திற்கு எதிரான இந்த சித்தாந்தத்தை, கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, சகோதர போக்கை பேணக்கூடியவர்களாக வரக்கூடிய காலங்களில் இந்த போராட்டங்கள் கூட, ஆர்ப்பாட்டங்கள் கூட என்னமோ 100 பேர் 50 பேர் ஒரு ஏரியா, ஒரு அமைப்பு வேண்டாம். நான் அமைப்பு இருக்கிறேன், நான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றத்தில் இருக்கின்றேன். நான் சொல்கின்றேன், உங்களுடைய தலைமையில் நான் சொல்லுகின்றது, நீங்க அமைப்பாய் போராடுவதை விட முஸ்லிம்களை போராடுவோம், முஸ்லிம்களை கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களை சகோதரராக நான் தான் ஆக்கினோம். இஸ்லாத்துக்கு வந்துட்ட சகோதரன் எதுக்காக போராடுற? இஸ்லாத்துக்காக போராடுற. எதுக்காக போராடுற? முஸ்லிம்கள் ஒன்றிணைக்காக போராடுற. எதுக்காக போராடுற? இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினார் எடுத்து போராடுற. இஸ்லாத்துக்கு போராடுற, முஸ்லிம்களுக்கு போராடுற. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்குமாய் போராடக்கூடிய நீ முஸ்லிமாகவே போராடு. இயக்கமாய் செயல்படு. இயக்கத்துடைய செயல்பாடுகள் 100% முக்கியம். இயக்கங்கள் தான் எங்களை போன்றவரை வளர்த்தெடுத்தது, பண்படுத்தியது. இன்றைக்கு களத்திலே இருந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று என் தொப்புள்கொள் உறவுகள் இன்றைக்கு தீவிரவாதங்களில் மேடைகளில் பேசுகின்றார்கள் என்றால் அது இயக்க சகோதரனுடைய பணி வேலை செஞ்சு, ரத்தம் செஞ்சு, குடும்பத்தை விட்டு, வேலையை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் இயக்க சகோதரரை பார்த்தா ஏராளமா பார்க்கிறோம். ஒரு ஆர்ப்பாட்டம் நின்று ஒரு கண்டனத்தை தைரியமா பதிய வைக்க முடியாது. நீ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, நீ என்னத்தை கொடுக்க? நீ என்ன கொடுக்க? இந்த கொள்கைக்காக, மார்க்கத்திற்காக, சமூகத்திற்காக தீவிரவாதி நான் என்ன செஞ்சேன்? இயக்க வேலை செய்வது இரத்த காலத்தில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இன்றைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் முதலத்தில் இருக்கின்றது. ஆம்புலன்ஸ் சேவைகளில் இஸ்லாமிய இயக்கங்கள், வெள்ளடி வாகன பணிகளில் இஸ்லாமிய இயக்கங்கள். ஆக இஸ்லாமிய இயக்கங்களுடைய பணிகள் தேவை. கண்ணியப்படுத்துங்கள், ஆர்வமடையுங்கள், ஊக்கமடையுங்கள். அதே நேரத்தில் சமூக பிரச்சனை என்று வரும்பொழுது, மார்க்க பிரச்சனை என்று வரும்பொழுது சமூகமாய், மார்க்கமாய், கொள்கையாய், முஸ்லிம்களாய் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று நீ திரும்பிப்பார், உன்னை அடக்குபவனை திரும்பிப்பார். அல்லாஹ் அவனுக்கு அச்சத்தை கொடுப்பார். அல்லாஹ்வுக்காக ஒன்றுபட்டுப்பார். அல்லாஹ் எதிரியை ஓடக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் கிடையாது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தில் என்ன இருக்குது? 50 மக்களுக்கு மத்திய 50 மக்களோட ஈமானிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது. எனவே வரக்கூடிய காலங்கள் அதுபோன்று படிப்பினை பெற்றவர்களாக, ஒன்றுபட்ட சமூகத்திற்காக, கொள்கைக்காய் போராடக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இந்த பாபர் பள்ளிவாசலை மீட்டெடுக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆழ்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.